வணக்கம். முதன்மை செய்திகள் 50 செய்திகளை அடுத்தடுத்து பார்க்கலாம். முத்தமிழ் தலைவன் முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. அரோகரா என்ற கோஷம் முழங்க லட்சக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் உள்ள இந்திய விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா இன்று பூமி திரும்புகிறார். முன்னதாக பிரிவு உபசரிப்பு விழாவில் அவர் உருக்கமாக உரையாற்றினார். 41 வருடங்களுக்கு முன்பு ஒரு இந்திய விண்வெளி வீரர் விண்வெளியிலிருந்து இந்தியா எப்படி தெரிகிறது என்று கேட்டதாகவும், இன்றும் அதே கேள்விக்கு பதிலளிக்க தனக்கு ஒரே வாய்ப்பு கிடைத்திருப்பதாகவும் சுக்லா கூறினார். திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே டீசல் ஏற்றிச் சென்ற சரக்கு ரயில் தடம் புரண்டு 10க்கும் மேற்பட்ட டேங்கர்கள் தீயில் எரிந்த பயங்கர விபத்துக்கு பின் மீட்பு மற்றும் சீரமைப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்றன. 3 மற்றும் 4வது பாதையில் மீட்பு மற்றும் சீரமைப்பு பணி முழுமையாக முடிக்கப்பட்டதால் ரயில் சேவை தொடங்கப்பட்டது. திருவள்ளுவரை திருட முயற்சி நடப்பதாகவும் அவரது கருத்துக்களின் வெப்பமே அம்முயற்சியில் ஈடுபடுபவர்களை பொசுக்கிவிடும் எனவும் முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். கவிஞர் வைரமுத்து எழுதிய வள்ளுவர் மறை வைரமுத்து உரை நூலை வெளியிட்டு பேசிய முதல்வர் ஸ்டாலின், திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்கும் முயற்சியாக டெல்லியில் ஒரு அமைப்பை தொடங்க வேண்டும் என கூறினார். திமுக வெற்றியை ஈட்ட அயராமல் பாடுபட வேண்டும் என கட்சி நிர்வாகிகளுக்கு முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். தொகுதி வாரியான 1-to-1 சந்திப்பின் போது பேசிய அவர், ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பில் இதுவரை 77 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் 2ஆம் கட்ட சுற்றுப்பயணத்திற்கான அட்டவணை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி வரும் 24ஆம் தேதி புதுக்கோட்டை மாவட்டத்தில் பரப்புரையை தொடங்கும் பழனிசாமி தொடர்ந்து சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் பரப்புரை மேற்கொள்கிறார். சிவகாசியில் அடுத்த மாதம் 8ஆம் தேதி இந்த 2ஆம் கட்ட பரப்புரை நிறைவடைகிறது. வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையுடன் பரப்புரையை தொடங்கிய எடப்பாடி பழனிசாமி இன்று காவி சாயத்துடன் இருப்பதாக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் வாணியந்தாங்கலில் திமுகவின் மண்டல வாக்குச்சாவடி பாக முகவர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் பேசிய உதயநிதி, தகுதியான அனைத்து மகளிருக்கும் 2 மாதங்களில் உரிமைத் தொகை வழங்கப்படும் எனவும் கூறினார். பாஜக அரசை பாசிச மாடல் அரசு என துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்திருந்த நிலையில் திமுகவே பாசிச அரசியலை செய்வதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். அதிமுக பாஜக கூட்டணி டெபாசிட் இழக்கும் என உதயநிதி பேசியது குறித்த கேள்விக்கு அவர் ஜோசிமா சொல்கிறார் எனவும் வினவினார். பள்ளிகளில் பாவடிவ இருக்கை அமைக்கும் முடிவு நிறுத்தி வைக்கப்படவில்லை என பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் புதிய தலைமுறைக்கு விளக்கம் அளித்துள்ளார். பள்ளிகளில் பாவடிவில் மாணவர்களை அமர வைக்கும் தமிழ்நாடு அரசின் முடிவு நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும், இது தமிழக பாஜகவுக்கு கிடைத்த வெற்றி எனவும் பாஜக மாநில செயலாளர் எச்.ஜி. சூர்யா தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். இதுகுறித்து பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் விளக்கம் அளித்துள்ளார். திமுக ஆட்சி சாரிமா மாடல் ஆட்சி ஆகிவிட்டதாக தாவேக தலைவர் விஜய் கடுமையாக விமர்சித்துள்ளார். சென்னையில் தாவேக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது பேசிய அவர், திருப்புவனம் அஜித்குமார் குடும்பத்திடம் சாரி கேட்டது போல கடந்த 4 ஆண்டுகளில் காவல் மரணங்களால் உயிரிழந்த 24 குடும்பங்களிடமும் முதல்வர் சாரி கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். எல்லாவற்றுக்கும் சாரிதான் பதிலா எனவும் விஜய் ஆவேசமாக கேள்வி எழுப்பினார். தாவேக்காவுக்கு அஞ்சி மத்திய அரசுக்கு பின்னால் திமுக ஒளிந்து கொள்வதாக தாவேக்க தலைவர் விஜய் சாடியுள்ளார். திமுக ஆட்சியில் நடந்த காவல் நிலைய மரணங்களை கண்டித்து சென்னையில் தாவேக்க சார்பில் நடந்த ஆர்ப்பாட்டத்தின் போது பேசிய விஜய், சாத்தான்குளம் கொலை அவமானம் என்றால் திருபுவனம் அஜித்குமார் கொலைக்கு என்ன பெயர் என கேள்வி எழுப்பினார். RSS பாஜகவின் கைப்பாவை திமுக எனவும் விஜய் காட்டமாக விமர்சித்தார். எல்லாவற்றுக்கும் நீதிமன்றம் என்றால் முதல்வர் எதற்கு என்று தாவேக தலைவர் விஜய் கேள்வி எழுப்பினார். தாவேக ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அவர், அண்ணா பல்கலைக்கழக வழக்கு முதல் அஜித்குமார் வழக்கு வரை நீதிமன்றம் கேள்வி கேட்பதாக கூறியுள்ளார். செய்த தவறுகளுக்கு பரிகாரமாக சட்டம் ஒழுங்கை சரி செய்ய வேண்டும் எனவும், இல்லாவிட்டால் மக்களோடு ஒன்றாக நின்று சரி செய்ய வைப்போம் எனவும் விஜய் கூறினார். நிதியுதவி வழங்கி தாவேக தலைவர் விஜய் உதவியதாக காவல் நிலைய விசாரணையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். தமிழக அரசு தங்களுக்கு உரிய நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்பதே காவல் நிலைய விசாரணையின் போது மரணம் அடைந்தவர்களின் குடும்பத்தினரின் ஒட்டுமொத்த கோரிக்கையாக உள்ளது. எந்த கட்சியும் தங்களுக்காக தாவேக அளவுக்கு போராட்டம் நடத்தியதில்லை எனவும் குடும்பத்தினர் குறிப்பிட்டனர். மணப்புரம் இளைஞர் அஜித்குமார் கொலை விவகாரம் தொடர்பாக சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் விசாரணை அதிகாரியாக டிஎஸ்பி மோஹித்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார்.
திருப்புவனம் நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான பயணியர் மாளிகையில் இன்று முதல் மோஹித்குமார் விசாரணையை மேற்கொள்வார் என கூறப்படுகிறது. அதிமுகவை கிள்ளுக்கிரையாக அமித்ஷா கருதுவதாக விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் மேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுகவின் விருப்பத்திற்கு மாறாக அமித்ஷா தன் விருப்பம் போல கருத்துக்களை கூறி வருவதாகவும், அதிமுக தரப்பிலிருந்து கூட்டணி ஆட்சி என்று அறிவித்தால்தான் அதிகாரப்பூர்வமானது எனவும் கூறினார். கல்லூரிகளில் உள்ள குறைபாடுகளை களையுமாறு 141 பொறியியல் கல்லூரிகளுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஆசிரியர் பற்றாக்குறை, ஆய்வக குறைபாடுகள், நூலக குறைபாடுகள் உள்ளிட்டவற்றை சுட்டிக்காட்டி நோட்டீஸ் அனுப்பியுள்ள அண்ணா பல்கலைக்கழகம் அவற்றை 45 நாட்களுக்குள் சரி செய்ய வேண்டும் என நிபந்தனை விதித்துள்ளது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 7 பேரை வரும் 25ஆம் தேதி வரை காவலில் வைக்க ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 7 மீனவர்களை நெடுந்தீவு அருகே கைது செய்த இலங்கை கடற்படை அவர்களின் விசைப்படகையும் பறிமுதல் செய்து ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியது. இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை கோரி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். மீண்டும் மீண்டும் நிகழும் இந்த சம்பவங்கள் மிகவும் கவலையளிக்கின்றன என கூறியுள்ள முதல்வர், இவை மீனவர்களின் பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதாரத்திற்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக தெரிவித்துள்ளார். தற்போது 232 தமிழக மீன்பிடி படகுகளும் 50 மீனவர்களும் இலங்கையால் சிறைபிடித்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் வெளியுறவுத்துறை செயலாளர் ஹர்ஷ்வர்தன் ஷ்ரிங்லா உள்ளிட்ட 4 பேர் மாநிலங்களவைக்கு நியமன உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மும்பை பயங்கரவாத தாக்குதல் வழக்கில் அரசு தரப்பில் வாதாடிய வழக்கறிஞர் உஜ்வல் நிகம், கேரள கல்வியாளரும் பாஜக மூத்த தலைவர் சதானந்தன் மாஸ்டர், வரலாற்று அறிஞர் மீனாட்சி ஜெயின் ஆகியோர் மாநிலங்களவைக்கு செல்லும் மற்ற 3 உறுப்பினர்கள் ஆவர். மழைக்கால கூட்டத்தொடரில் விவாதிக்க வேண்டிய பிரச்சினைகள் குறித்து மூத்த தலைவர்களுடன் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி நாளை ஆலோசனை நடத்த உள்ளார். மல்லிகார்ஜுன் கார்கே, ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்கள் சோனியா காந்தியின் இல்லத்தில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க உள்ளனர். மகாராஷ்டிரா மாநிலம் பால்கரில் வெளிமாநில ஆட்டோ ஓட்டுநரை சிலர் கடுமையாக தாக்கும் காட்சிகளும் பின்னர் அந்த நபர் மன்னிப்பு கோரும் காட்சிகளும் சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றன. மராத்தி மொழியை பற்றி அவதூறாக பேசியதாக கூறி உத்தவ் சிவசேனா கட்சி தொண்டர்கள் தாக்கியதாக கூறப்படுகிறது. அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்தில் 241 பயணிகளும் இறந்த நிலையில் உயிர் தப்பிய ஒரே ஒரு நபரான விஸ்வாஸ்குமார் ரமேஷ் கடுமையான மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருப்பதாக அவரது சகோதரர்களில் ஒருவரான சன்னி தெரிவித்துள்ளார். விபத்து நடந்து 1 மாதம் ஆகியும் விஸ்வாஸ்குமார் அதிர்ச்சியிலிருந்து விடுபடவில்லை என்று சன்னி தெரிவித்துள்ளார். பாமக நிறுவனர் ராமதாசும் அன்புமணியும் நேருக்கு நேர் சந்திக்கும் சூழல் உருவாகியுள்ளது. பாமக மூத்த நிர்வாகி AK மூர்த்தியின் இல்ல நிகழ்ச்சி இன்று மாலை நடைபெறுகிறது. இவரின் மகளையே ராமதாசின் மகள் வழி பேரன் திருமணம் செய்துள்ளார். எனவே இது குடும்ப நிகழ்ச்சி என்பதால் ராமதாஸ் அதில் பங்கேற்க உள்ளார். அன்புமணியும் விழாவில் பங்கேற்பார் என தெரிகிறது. எனவே இருவருக்கும் இடையே சமாதானம் செய்யும் முயற்சியில் குடும்பத்தினர் ஈடுபடலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தனது இல்லத்தில் ஒட்டுக்கேட்பு கருவி வைக்கப்பட்டிருந்த விவகாரத்தில் அன்புமணியை தான் குற்றஞ்சாட்டவில்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சென்னை பனையூரில் உள்ள தனது மூத்த மகள் காந்திமதி இல்லத்திற்கு வந்த ராமதாஸ் அங்கு தனது பேரன் முகுந்தனோடு 1 மணி நேரம் ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் புதிய தலைமுறை செய்தியாளரிடம் பேசிய அவர் உறவினர்களை சந்திக்க சென்னை வந்ததாக குறிப்பிட்டார். ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கு பள்ளி மாணவர்கள் பாத பூஜை செய்த விவகாரம் கேரளாவில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. குரு பூர்ணிமா தினத்தை ஒட்டி காசர்கோடு மற்றும் மாவேலிக்காரா ஆகிய ஊர்களில் உள்ள CBSE பள்ளிகளில் மூத்த ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் பாத பூஜை செய்யும் நிகழ்வு நடைபெற்றிருந்தது. இது அடிமைத்தனத்தை குறிக்கும் செயல் எனவும் இதனை ஒருபோதும் ஏற்க முடியாது என மாநில கல்வித்துறை அமைச்சர் சிவன்குட்டி தெரிவித்துள்ளார். சென்னை கடற்பகுதிகளில் நடந்து வந்த இந்தியா ஜப்பான் கூட்டு பயிற்சி நிறைவடைந்ததை அடுத்து ஜப்பான் கப்பல் புறப்பட்டுச் சென்றது. ஜப்பான் நாட்டு கடலோர காவல்படையின் இட்சுகுஷிமா என்ற கப்பல் கடந்த 7ஆம் தேதி சென்னை துறைமுகத்தை வந்தடைந்தது. இதனைத் தொடர்ந்து இந்திய கடலோர காவல்படையுடன் சேர்ந்து ஜப்பான் வீரர்கள் கூட்டு பயிற்சி மேற்கொண்டனர். இந்த பயிற்சி இரு நாடுகளிடையிலான நம்பிக்கையை வலுப்படுத்துவதாக இந்திய கடலோர காவல்படை அதிகாரிகள் தெரிவித்தனர்.
போலியான மற்றும் தரம் குறைந்த உரங்கள் விற்கும் கடைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசுகளை மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் மாநில முதலமைச்சர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் கடைகளில் விற்கப்படும் உரங்கள் குறித்த கால இடைவெளியில் பரிசோதிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் புதிய நவகிரக கோயில் பிரதிஷ்டை விமர்சையாக நடைபெற்றது. பிரதிஷ்டைக்கு பிறகு ஐயப்பன் கோயிலில் நடை அடைக்கப்பட்ட நிலையில் ஆடி மாத பூஜைக்காக நாளை மறுநாள் திறக்கப்பட இருக்கிறது. பக்தர்கள் இணையதளம் மூலம் தரிசனத்திற்கு முன்பதிவு செய்யலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் தியாகிகள் தினத்தையொட்டி முக்கிய அரசியல் தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மத்திய படையினரால் வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது வெளிப்படையான ஜனநாயக விரோத நடவடிக்கை என விமர்சித்துள்ள முதல்வர் உமர் அப்துல்லா, தியாகிகளின் கல்லறைகளுக்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டாலும் அவர்களின் தியாகங்களை மறக்க மாட்டோம் என்று பதிவிட்டுள்ளார். நடிகர் கோட்டா சீனிவாசராவ் மறைவுக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், கோட்டா சீனிவாசராவின் மறைவு மிகுந்த வேதனை அளிப்பதாக கூறியுள்ளார். சமூக சேவையிலும் கோட்டா சீனிவாசராவ் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டதாக கூறியுள்ள மோடி, ஏழை மற்றும் அடித்தட்டு மக்களின் முன்னேற்றத்திற்காக கோட்டா சீனிவாசராவ் பாடுபட்டதாகவும் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். 7 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வரும் நாளை முதல் 19ஆம் தேதி வரை நீலகிரி, கோவை மலைப்பகுதிகளுக்கும் 16, 17ஆம் தேதிகளில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களுக்கும் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே வாகன சோதனையின் போது 33,04,000 ரூபாய் ஹவாலா பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. ஆம்னி பேருந்தில் வந்த சென்னை ராயபுரத்தை சேர்ந்த சையத் அலாவுதீன் மற்றும் பாரிஸ் கார்னரைச் சேர்ந்த ஜாஃபர் அலி ஆகியோரிடமிருந்து இந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. செல்போன் கடை நடத்தி வரும் இவர்கள் ஹவாலா தொழிலிலும் செய்து வருவதாக தெரிவித்துள்ள வருமான வரித்துறை இருவரையும் விசாரணைக்காக திருச்சி அழைத்து சென்றுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினத்தையொட்டி தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் குளிக்க சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவி, சிற்றருவி, புலியருவி என அனைத்து அருவிகளிலும் கூட்டம் களை கட்டியது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேல் கனமழை பெய்தது. கடந்த 2 நாட்களாக வெயில் அடித்த நிலையில் திடீரென கனமழை பெய்ததில் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மழை குறைந்த பிறகு கடும் குளிர் நிலவியது. கிருஷ்ணகிரி மற்றும் ராசிபுரம் பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. கிருஷ்ணகிரி, கட்டினக்காலப்பள்ளி, தாழப்பள்ளி, பழையப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மின்னல் இடியுடன் மழை பெய்தது. இதேபோல நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளான பட்டணம், ஆர் புதுப்பாளையம், வெண்ணாந்தூர், அத்தனூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரம் கனமழை பெய்ததில் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. தேனி மாவட்டம் கம்பத்தில் ஒலிபெருக்கி உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் இசைப் போட்டி நடத்தப்பட்டது. இதில் பல்வேறு பகுதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட ஒலிபெருக்கிகளில் பாடல்கள் இசைக்கப்பட்டன. எந்த ஒலிபெருக்கியிலிருந்து நீண்ட தூரத்திற்கு பாடல் தெளிவாக கேட்டதோ அவர்களே வெற்றியாளர்கள் என அறிவிக்கப்பட்டனர். சென்னை புழல் மகளிர் சிறையில் நைஜீரிய கைதி தாக்கியதில் பெண் காவலர் காயமடைந்தார். போதைப்பொருள் வழக்கில் கைதாகி புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நைஜீரிய கைதி மோனிகா தனது அறையிலிருந்து வெளியே வர முயன்று பெண் சிறை காவலர்களுடன் ரகளையில் ஈடுபட்டுள்ளார். அப்போது அவர் சிறை காவலர் சரஸ்வதியை முகத்தில் தாக்கியுள்ளார். இதில் காயமடைந்த சரஸ்வதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் அத்திமலைப்பட்டி 1ஆம் ஆண்டு காளைகள் விடும் விழா நடைபெற்றது. இதில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானாவிலிருந்தும் 400க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றனர். திரளானோர் இந்த விழாவை கண்டு ரசித்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கீழையப்பட்டியைச் சேர்ந்த பொறியாளர் பிரபு முருகானந்தம் அமெரிக்க பெண் கரினாரெல் என்பவரை தமிழ் முறைப்படி திருமணம் செய்து கொண்டார். முருகானந்தம், சாந்தி ஆகியோரின் மகன் மேற்படிப்பிற்காக கடந்த 2014ஆம் ஆண்டு அமெரிக்கா சென்றார். அங்கு கரினாவுடன் ஏற்பட்ட நட்பு காதலாக மாற இரு வீட்டார் சம்மதத்துடன் கீழையப்பட்டியில் இவர்களின் திருமணம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. காசா மீது நடத்தி வரும் தாக்குதலை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தி இஸ்ரேலில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்கள் வசம் உள்ள ஹமாஸ் பிணை கைதிகளை விடுவிப்பதால் போர் முடிவுக்கு வரும் என்றும் அவர்கள் முழக்கமிட்டனர். உணவுக்காக மக்கள் குவியும் இடங்களாக பார்த்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவது பெரும் விமர்சனங்களை சந்தித்துள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலில் 6 பேர் கொல்லப்பட்டனர். யுக்ரைன் தலைநகர் கீவ் உள்பட
பல்வேறு முக்கிய நகரங்களை குறிவைத்து 67 ட்ரோன்கள் மற்றும் 44 அதிநவீன ஏவுகணைகள் மூலம் ரஷ்யா தாக்குதல் நடத்தியது. இதில் 6 பேர் கொல்லப்பட 67 பேர் படுகாயமடைந்தனர். சீனாவில் முதல் முறையாக ட்ரோன்கள் மூலம் தபால்களை விநியோகிக்கும் முறை அறிமுகமாகி இருக்கிறது. ஹெனான் மாகாணத்தில் உள்ள மலை கிராமங்களில் இந்த முறை செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டிருக்கிறது. ஆன்யாங் நகரில் பெறப்படும் தபால்களையும் பொருட்களையும் ட்ரோன்களில் பொருத்தி 11 வழித்தடங்களில் இயக்கி உயரமான தைகன் மலையில் உள்ள கிராமங்களில் தபால் நிலையங்களுக்கு அனுப்பும் பணிகள் தொடங்கியுள்ளன. இதற்காக களமிறக்கப்பட்டுள்ள சக்தி வாய்ந்த ட்ரோன்கள் கட்டுப்பாட்டு அறைகளிலிருந்து இயக்கப்படுகின்றன. மின்சார வாகன பேட்டரிகளுக்கு முக்கிய மூலப்பொருளான லித்தியத்தை இறக்குமதி செய்வது குறித்து ரஷ்ய நிறுவனத்துடன் இந்திய பொதுத்துறை நிறுவனமான NLC பேசி வருகிறது. ரஷ்ய அரசு நிறுவனத்திற்கு ஆப்பிரிக்க நாடான மாலியில் லித்தியம் சுரங்கம் உள்ள நிலையில் அங்கிருந்து அதை கொள்முதல் செய்வது குறித்த பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. லார்ட்ஸில் நடைபெறும் இங்கிலாந்துக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்திய அணி வெற்றி பெறுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இங்கிலாந்து நிர்ணயித்த 193 ரன்கள் என்ற எளிமையான வெற்றி இலக்கை நோக்கி தனது 2வது இன்னிங்ஸை இந்திய அணி தொடங்கியது. 4ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் 58 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளை இழந்து தடுமாற்றத்துடன் உள்ளது. இன்னும் 135 ரன்கள் மட்டுமே வெற்றிக்கு தேவை என்ற நிலையில் கடைசி நாளில் என்ன நடக்குமோ என்று ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் உள்ளனர்.